அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நினைத்த நபரை மின்னல் வேகத்தில் வசியம் செய்ய மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கிடையாதுங்க. இதில் ஒரு சின்ன மந்திரம் இருக்கு. மந்திரங்கள் தாந்திரிக முறைகள்னு எதை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட்டு தாங்க. எல்லா மெத்தடுமே நாம் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ ஈர்க்கக்கூடிய வழிகள் தாங்க. மனோசக்தியால் எந்த ஒரு பொருளையோ அல்லது நபரையோ நாம் ஈர்த்தால் அது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. மந்திர ஜபங்கள் எடுத்துக்கிட்டாலும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு அகத்திய மாமுனிவரே தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த மந்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய யுக்தி. ஒருநிலைப்பட்ட மனதால் மட்டும்தான் விரும்பிய விஷயத்தை உடனடியாக அடைய முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை. வசியம்ன உடனே நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்படியே கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்கன்ற மாதிரி கிடையாதுங்க. அது போன்ற வசியம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண மாட்டோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் உங்களை பற்றிய பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீங்க பிரிந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல அஃபெக்ஷன் ஏற்படும். உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்றத ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக தோன்றும். நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். தவறு யார் செஞ்சிருந்தாலுமே அந்த ஈகோவை விட்டு அவங்களாகவே இறங்கி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களை பற்றி நினைவூட்டக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும். உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ மொத்தத்தில் உங்களை பற்றி பாசிட்டிவான தாட்ஸ் அவங்களுக்குள்ள தோன்றும். அதன் காரணமாக அவங்களுக்கு உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் அதிகரிச்சு அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வசிய முறைகள் வேலை செய்யும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இது போன்ற மெத்தடை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தவறான நோக்கங்களுக்கு இது போன்ற மெத்தடை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்றேங்க, உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கிற பட்சத்துல இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். தவறான நோக்கங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். பிரிந்து வாழும் உண்மையான நேர்மையான உறவுகள் திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காகத்தான் சித்தர்களும் மகான்களும் நமக்கு இந்த வசிய முறைகளை கொடுத்திருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வசியம்ன்ற வார்த்தையை கேட்டாலே அது தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அதை பயன்படுத்தும் விதத்துல தான் வசியம் தவறு சரின்ற விஷயமே இருக்கு. சரிங்க, இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த 3 தினங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்றவங்க எந்த சாட்டர்டே வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நடுவுல எந்த ஒரு இடைவெளியும் எடுக்க கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, விடியற் காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அல்லது இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 7 நாட்களும் ஒரே நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். பட் முடியாதவங்க இப்ப நம்ம பார்த்த 2 டைமிங்ஸ்ல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் காலை நேரத்துல, இன்னொரு நாள் இரவு நேரத்துலன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல இதை
நீங்க செய்யக்கூடாது. ஸோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களாக பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். ஒரு நாளைக்கு 108 முறை 108 டைம்ஸ்னு 7 நாட்களும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யணும். கோபம், பயம், சந்தேகம், வெறுப்பு போன்ற எந்த விதமான நெகட்டிவ் மைண்ட் செட்டும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா மகிழ்ச்சியாக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க, அது மொபைல்ல இருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். தெற்கு திசை, அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். 108 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, டைமண்ட் கல்கண்டு அல்லது உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும் அல்லது அவங்களுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லணும். கவனம் சிதறவே கூடாதுங்க. கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். சோ முழு கவனத்தோட மந்திர ஜபத்தை செய்யணும். தரையில உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்ய போறவங்க ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போன்ற துணிகளை நீங்க போட்டுக்கலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். சேர்ல உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்யறவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் இந்த மந்திரத்தை நின்னுட்டே நீங்க ஜபம் செய்யக்கூடாது. தரையில அல்லது சேர்ல நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். தவறு கிடையாது. திரும்பவும் சொல்றேங்க, நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. க்ளீம் பெயர் வசிய வசிய நம. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா க்ளீம் ராஜா வசிய வசிய நம. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா க்ளீம் ராணி வசிய வசிய நம. இந்த மந்திரத்திற்கு ஓம் அப்படிங்கிற ஓங்காரத்தை சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு நேம் யூஸ் பண்றதுல சந்தேகங்கள் இருக்கும். நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மந்திரம் சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்ற வேலைகளை பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். 7 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நீங்க இந்த மெத்தடை டிராப் பண்ணிடாதீங்க. 7 நாட்களும் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 நாட்களிலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. கேஷுவலாக கான்ஃபிடென்ட்டாக இந்த மெத்தடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட இதை பற்றி நீங்க சொல்லாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் மந்திர ஜபத்தை நீங்க முடிச்சதற்கு பிறகு நான்வெஜ் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு மந்திர ஜபத்தை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு தாங்க மந்திர ஜபத்தை செய்யணும். மந்திர ஜபம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு நீங்க தூங்கலாம், தவறு கிடையாது. சில பேர் விடியற்காலை நேரத்திலேயே மந்திர ஜபம் செய்வாங்க. சோ அப்படிப்பட்டவங்க மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு நீங்க தூங்கலாம், தவறு கிடையாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.